சேர்ந்த பிரபல ராப் பாடகர் வேடன் மேல மேலும் 2 பெண்கள் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்திருக்காங்க. இந்த விவகாரத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். எம்முடன் செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. சதீஷ் முருகன், வணக்கம். வேடனோட விவகாரத்துல என்ன நடக்குது? இந்த விவகாரத்தை பத்தி இன்னும் விரிவா நாம தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். மலையாள ராப் பாடகர் வேடன் என்கிற இரந்தாஸ் முரளி தற்பொழுது தலைமறைவாக உள்ள நிலையில் அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்கிற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கான காரணம் மற்றும் அது தொடர்பான பின்னணி குறித்து நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். இரந்தாஸ் முரளி என்கிற வேடன் 1994ஆம் ஆண்டு திருச்சூரில், கேரளா மாநிலம் திருச்சூரில் பிறக்கிறார். இவரது தாய் இலங்கை தமிழர், தந்தை மலையாளி என்கிற அறியப்படுகிறது. இந்த சூழலில் தான் அவர் 1994இல் பிறந்து திருச்சூரில் பிறந்திருக்கிறார். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கட்டிட தொழிலாளி, கூலி தொழிலாளியாக அவர் பணியாற்றி வந்த சூழலில் கேரள திரைப்பட இயக்குனரும் ஆடிட்டருமான அஜித்குமார் அவருடைய தொடர்பு ஏற்படுது. அவரது அலுவலகத்திலையும் ஸ்டூடியோவிலையும் இவர் பணிக்கு சேர்கிறார். அங்கு அவர் பல்வேறு இசை நிகழ்ச்சிகள், அதே போன்று பல்வேறு இசை உருவாக்குபவர்கள், பன்னாட்டு வெளிநாட்டு இசை அமைப்பாளர்கள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் அவருக்கு பெற முடிகிறது. அதன்படி மேற்கத்திய இசையில் அவர் ஈர்க்கப்பட்டு ராப் இசை வடிவத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதன்படி கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக அவர் ராப் இசை வடிவில் பாடல்களை எழுதியும் பாடியும் வந்த நிலையில் கொரோனா காலகட்டம் 2020ஆம் ஆண்டு தான் அவர் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்கிற ஒரு ஆல்பத்தை வெளியிட்டார். அந்த ஆல்பம் என்பது மிக குறுகிய காலத்தில் தென்னிந்தியா முழுவதும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே பரவி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா இந்த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்பது அவருடைய தொடர்ச்சியாக அவரது இந்த சமூகத்தின் மீதான பார்வை குறித்து அவர் எழுதக்கூடிய பாடல்கள் என்பது சாதி மத பாகுபாடுகள் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான தொடர்ந்து அந்த பாடல் வரிகளை அவர் ஏற்றி வந்த சூழலில் 2020ஆம் ஆண்டு இவர் இயற்றிய அந்த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்பதுதான் மிக குறுகிய காலத்தில் யூடியூப்பில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு பாடலாக கருதப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அவர் பல்வேறு மேற்கத்திய இசை நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்கிறார். அதாவது கான்சர்ட், மியூசிக் கான்சர்ட்ஸ் இங்கே இந்தியாவில் ஆர்கனைஸ் பண்ணுற கான்சர்ட்ஸில் அவர் கலந்துக்கிட்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாக அவருக்கு அந்த உலக அளவில் பிரபலம் அடைகிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இதனைத் தொடர்ந்து 2021, 2022 அடுத்தடுத்து பல்வேறு பாடல்களை வெளியிட்டு தனியாக கச்சேரிகளையும் நடத்த தொடங்கினார். இந்த சூழலில் தான் கடந்த 2024ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் வெற்றியாக கொண்டாடப்பட்ட அந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் திரைத்துறையில் அவருக்கு அந்த பாடல் எழுதக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த எழுதின ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றியும் அடைகிறது. அதன் மூலமாக அவர் திரைத்துறைக்கும் அறிமுகமாகிறார். இதற்கு பிறகு இவருடைய வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட மாதத்திற்கு 10க்கும் மேற்பட்ட இசை கச்சேரிக்கு இவருக்கு முன்பதிவு, அதாவது இவர் புக் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் அந்த வெற்றியும் அந்த மகிழ்ச்சியும் குறுகிய காலகட்டத்திலே குறைந்தது என்று சொல்லலாம். கடந்த இந்த ஏப்ரல் 28ஆம் தேதி இவர் மீது கஞ்சா வழக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது. அதன் எந்த அடிப்படையில்னா இவர் வசித்து வரக்கூடிய, அதாவது கொச்சியில் இவர் வசித்து வரக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் தொடர்ந்து தினமும் ஆண்களும் பெண்களும் அங்கே போதைப்பொருள் பயன்படுத்துவதாக ஒரு கம்ப்ளைண்ட், அனானிமஸ் கம்ப்ளைண்ட் பேர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் புகார் அளிக்கிறார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அவரது ஃப்ளாட்டிற்கு 1 மாத காலமாக அவரை பின்தொடர்ந்து இவரது அடுக்குமாடி குடியிருப்பில் போதைப்பொருள் இருப்பதை உறுதி செய்த பிறகே அதிரடியாக ஏப்ரல் 28ஆம் தேதி நுழைந்து அவரை கைது செய்கிறார்கள். அப்பொழுது அவரிடமிருந்து 6 கிராம் உயர் ரக கஞ்சாவானது பறிமுதல் செய்யப்பட்டது. இவருடன் சேர்த்து 8 நபர்கள், அதாவது வேடனுடைய 8 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவரிடமிருந்து 9.5 லட்சம், சுமார் 9.5 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்படுகிறது. மேலும் 3 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இது தொடர்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது குறைந்த அளவிலேயே அந்த கஞ்சாக்கள் வைத்திருந்ததால், அதாவது கமர்ஷியல் அளவில் கஞ்சா இருக்கணுன்றது காவல்துறையினுடைய இந்திய தண்டனை சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட அளவில் என்பது கஞ்சா என்பது நிச்சயம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர் நான் பேலபிள் அஃபென்ஸ், அதாவது பிணை வழங்க முடியாத குற்றத்தின் கீழ் அவர் கைது செய்ய முடியும். இது குறுகிய அளவிலான கஞ்சா என்பதால் அவர் பிணையில் விடுவிக்கப்படுகிறார். 28ஆம் தேதி விடுவித்த அடுத்த நாளே, அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி இவர் சிறுத்தை பல் வைத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டிற்காக வனத்துறையினர் இவரை கைது செய்கிறார்கள். அந்த வனத்துறையினர் கைது செய்வதற்கு முன்பாகவே அந்த சிறுத்தை பல் அவரிடம் இருப்பதும் அது ஒரு உண்மையான சிறுத்தை பல் தான் என்பதை உறுதி செய்த பின்னரே இந்த கைது நடவடிக்கை நடக்கிறது. இவரை கைது செய்து மீண்டும் வனத்துறையினர் விசாரணை நடத்த போது அது சிறுத்தை பல் தான், தனது நண்பர் தாய்லாந்திலிருந்து வரவழைத்து
வரவழைத்து தனக்கு பரிசாக கொடுத்தது என்பதை ஒற்றுக்கொண்டால் இன்னும் அந்த வழக்கிலும் அவருக்கு வந்து பெயில் கிடைக்குது, அவர் வெளியே வர்றார். இந்த நிலைமையில தான் பெயில் கிடைச்ச வெளியே வந்து மீண்டும் அவர் வந்து இசை நிகழ்ச்சிகளில் கச்சேரிகளில் கலந்து கொள்கிறார். இவர் தொடர்பான அந்த கைது நடவடிக்கைக்கு பிறகாக இவருடைய வளர்ச்சி போன்ற விஷயங்கள் வந்து ரீல்ஸை பல்வேறு சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது. இவர் வந்து பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக ஒடுக்கப்படுகிறார், கைது செய்யப்படுகிறார் என்கிற அந்த பார்வையும் வைக்கப்பட்டது, அந்த விமர்சனமும் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு 2 மாதங்களாக எந்தவித சர்ச்சையிலும் சிக்காமல் இருந்த அவர் மே மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் இதுக்கு பிறகு மே மாதம் பாலக்காடை சேர்ந்த ஒரு பாஜக கவுன்சிலர் இவர் இயக்கிய பாடல்கள் வந்து நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியை தாக்குவதாகவும் அதே போன்று 2 பிரிவினர் 2 குழுவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் அதே போன்று தேசிய புலனாய்வு முகமைக்கும் கடிதம் எழுதியிருந்தது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. இவர் மீது வழக்கு பதிவு செய்யணும், அதாவது என்ஐஏ சட்டத்தின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர் வந்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு பெரிய புகார் ஒன்றை பாஜக பெண் கவுன்சிலர் வந்து அளித்திருந்தார். அதுவும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது மே மாதம் நடைபெற்ற சம்பவம், மே 21ஆம் தேதி. இதனைத் தொடர்ந்து ஜூலை 30ஆம் தேதி இவர் இதுவரை சிக்காத ஒரு பெரிய புகார் என்பது இவர் மீது வைக்கப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மருத்துவர், பெண் மருத்துவர் இவர் மீது புகார் அளித்திருந்தார், பாலியல் வன்கொடுமை புகார். இந்த புகார் என்பது இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 23ஆம் ஆண்டு வரை தன்னுடன் திருமணம் செய்து கொள்வதாக பழகி தன்னிடம் பணம் பெற்றுக்கொண்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு பின்னர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, பெற்ற பணத்தையும் திரும்பி தரவில்லை என கூறி புகார் அளித்திருந்தார். இந்த புகாரில் தான் வந்து அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது, பாலியல் வன்கொடுமை வழக்கு. இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிறகாக வேடன் இதுவரை பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை நேரடியாக சந்திச்சிருந்தாலும் கூட இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கிலிருந்து அவரால் எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் அவர் தலைமறைவாகிறார். இது ஒரு நான் பேலபிள் அஃபென்ஸ் என்கிற அடிப்படையில் தற்பொழுதும் அவர் தலைமறைவாக தான் இருக்கிறார். இந்த நிலைமையில் அவர் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு எதிராக முன்ஜாமீன் கோரி கேரளா நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தாலும் கூட தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். இந்த வழக்கில், அதாவது பெண் மருத்துவர் அளித்த வழக்கில் அவர் வேறெங்கும் வெளிநாட்டிற்கு தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கு கேரளா போலீஸ், கொச்சி போலீஸ் லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கியிருந்தது. அதாவது விமான நிலையங்களில் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டு விமானம் மூலம் இவர் வெளிநாடு போவதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான எதிராக அவர் முன்ஜாமீன் மனுவானது வழக்கு விசாரணை இன்று நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மேலும் 2 பெண்கள் இவர் மீது அதே போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமை புகாரை அளித்திருக்கிறார்கள். இந்த முறை நேரடியாக கேரள முதலமைச்சருக்கும் டிஜிபிக்கும் இமெயில் மூலமாக அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு பெண் 2021ஆம் ஆண்டு தன்னை ஏமாற்றியதாக, அதாவது இசையில் ஆய்வு செய்ய வேண்டும், இசைத்துறையில் ஆய்வு செய்யணும் சொல்லி அணுகிய ஒரு பெண்ணை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், அதே போன்று வேடனுடைய அவருடைய இசைக்கு மயங்கி அவருடன் நெருங்கி பழகிய காரணத்தினால் அதை அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் என 2 புகார்கள் 2 விதமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பெண் மருத்துவர் அளித்த புகாரில் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்த சூழலில் முன்ஜாமீன் கோரியிருந்தார். முன்ஜாமீனே தற்போது கிடைத்திருந்தாலும் கூட மேலும் புதிதாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகாரில் அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்கிற தகவல் தான் தற்பொழுது கேரளாவில் பரபரப்பாக பார்க்கப்படுகிற ஒரு வழக்காக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.